வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம கொங்கன் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான சுர்னலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இனிப்பாகவும் செய்யலாம், இனிப்பு போடாமலும் செய்யலாம். நான் இங்கே இனிப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மாவு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அடுத்ததாக நம்ம அவலை ஊற வைக்க போகிறோம். அவல் சீக்கிரம் ஊறிடும், அதனால ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இது ஊறுறதுக்கு டைம் கொடுக்கலாம். ஒரு 3/4 கப் அவல். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. அப்படியே இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அடுத்ததாக அவல் ரெண்டையுமே நல்லா தண்ணியை வடிகட்டிட்டே சேருங்க. இதுல ஒரு 1/4 கப் தயிர், 3/4 கப் வெல்லம். இனிப்பு தோசை வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெல்லத்தை சேர்க்காதீங்க. அடுத்ததா இதோட ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா மைய அரைச்சிக்கணும். தண்ணி இதுக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டா கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா மைய அரைச்சிருக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனிப்பு தோசையாகவே இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு தூக்கலாக தெரியும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரெடி. இதை புளிக்க விட போகிறோம். ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் நீங்கள் தாராளமாக இதுக்கு டைம் கொடுக்கலாம். நான் இங்கே வெல்லம் சேர்த்துருக்கிறதால இது அவ்வளோவா பொங்காது. வெல்லம் சேர்க்காமல் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கும். ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா புளிக்க விட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா சூடான டவால தோசையாக ஊற்றலாம். ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு இதை வேக விடுங்க. இதோ நம்மளோட சுர்னாலி ரெடி. வெளியெடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நீங்கள் இனிப்பு சேர்க்கலைன்னா இதுக்கு சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இனிப்பு போட்டு தோசை சுட்டுருந்தீங்கன்னா தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லை. ஸோ இது ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் கூட. இதில் நம்ம சர்க்கரையோ சோடா உப்போ எதுவுமே சேர்க்கல. ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு இதை நல்ல ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.